ஒரு காலகட்டத்தில் குடும்ப கட்டுப்பாடு படுங்க, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்படிலாம் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. இன்னைக்கு அந்த பதாகைகள் எங்கேயாவது இருக்குதா? பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் அரிசி ரொக்க பணமும் கொடுப்பாங்க, கூட்டிகிட்டு வந்தவனுக்கும் கொடுப்பாங்க, அப்படித்தானே? ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் தேவையே இல்லை. தெருவுக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ். ஜஸ்ட் 30 இயர்ஸில் எப்படி இது முடிந்தது? இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவே நஞ்சாயிடுச்சு. அதற்கு காரணம் என்ன? இது ஒரு பெரிய உணவு அரசியல். தேவைப்படும் நேரத்தில் இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? ஆனால் அது அப்படியே இந்த சைடு வாங்க. இந்த மாதிரியான கலாச்சார சூழல் செக்ஷன் 377 வந்ததற்கு பிறகு, ஓரினச் சேர்க்கை இந்தியாவில் குற்றம் இல்லை என்று சொன்ன பிறகு, இந்தியாவில் ஏற்படக்கூடிய பாலியல் குற்றங்கள் ஆண்களுக்கு அதிகரித்தது உண்மை. இதை பற்றி யாருக்குமே ஃபஸ்ட்டு தெரியாது. இல்லாமல் இல்லை, தெரியாது, வெக்கப்படுவாங்க. இதை பற்றி சொல்கிறதுக்கே ஒரு மாதிரியான முகஞ்சொலிப்பாங்க. இன்னைக்கு அது அசாதாரணமாக போச்சு. ஐயா, திருநங்கைகளுக்கு திருமண உரிமை சட்டத்தை கொடுங்க, நான் வேண்டாம் என்று சொல்லலை, அந்த பார்ட்ஸ் வேற. ஆனால் இந்த செக்ஷன் 377 இருக்கு இல்லையா, இதில் சில சீர்திருத்தங்கள் கொண்டுட்டு வரணும். நீங்கள் ஒரு சட்டத்தை போடுறீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். நம்ம நாட்டில் சட்டம் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுது, பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும். பெண்களுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லை, கிழவிக்கு பாதுகாப்பு இல்லைங்க சமுதாயத்தில். நடக்குது, நான் வார்த்தைக்காக சொல்லலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம். ஒரு வயதான மூதாட்டி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டதையெல்லாம் சிசிடிவி கேமராவில் நம்ம வந்துட்டு பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டோம், பதட்டம் அடைந்தோம். அட பாவிகளா, இப்படியா இருக்கீங்கன்னு. இன்னைக்கு அதே அட்டூழியங்கள் ஆண் குழந்தைகளுக்கு நடக்குது. சில குழந்தைகள் வீட்டில் சொல்றது இல்லை, அதுதான் உண்மை.